ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான ஜெல்லி புடிங் ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். வெறும் 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு டேஸ்டியான ஈஸியான 2 லேயர் ஜெல்லி புடிங் ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம புடிங் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஜெலட்டினை நம்ம ரெடி பண்ணிக்கணும். நான் 20 கிராம்ஸுக்கு ஜெலட்டின் பவுடர் எடுத்திருக்கேன். அதோட 300 mlக்கு சுடு தண்ணியை நல்லா சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே சின்ன சின்ன திட்டு துண்டு துண்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ ஜெலட்டின் நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து எடுத்து இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பவுலில் நான் கண்டென்ஸ் மில்க்மேட் நான் 390 கிராம்ஸ் ஒரு ஃபுல் டின்னையும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஜெலட்டினை நம்ம இதோடு சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்க போகிறோம். ஒரு விஸ்க் இல்லாட்டி ஒரு ஸ்பூனை வச்சு இதை நம்ம நல்லாவே ஒரு 1 to 2 மினிட் நம்ம நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த கண்டென்ஸ் மில்க்கும் இந்த ஜெலட்டினும் நல்லாவே மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நல்லா ஃபர்மாக செட் ஆகி வரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நான் ஒரு பாக்ஸ் ட்ரே எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு கண்டெய்னர் எடுக்கலாம். பிளாஸ்டிக் கண்டெய்னர் அதில் நான் ஒரு லைட்டாக ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணதை அப்படியே ட்ரேயில் ஊற்றுனா அது தெளிச்சிரும். ஸோ அதனால் நான் ஒரு சின்ன மெஷர்மெண்ட் கப் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எடுக்கிற ட்ரே வந்து சரியாக அரைவாசிக்கு இந்த மில்க் புடிங் வர மாதிரிக்கும் மேலே அந்த ஜெலி வர மாதிரிக்கும் ஒரு ட்ரேயை சரியாக பார்த்து எடுத்துக்குங்க. இதை நம்ம ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நார்மலாக 45 மினிட்ஸ்லேயே இந்த புடிங் செட் ஆயிரும். ஸோ 45 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம ஜெல்லியை பண்ண போகிறோம். ஸோ ஜெல்லி பேக்கெட் நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். நான் 2 100 கிராம் பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ 200 கிராம் ஜெல்லி பவுடர் போட்டு 2 கப் சுடு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் மெஷர்மெண்ட் கப் தான் எடுத்திருக்கேன். அந்த மெஷர்மெண்ட் கப் 250 ml. ஸோ 500 ml ஹாட் வாட்டர் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இருக்கிற ஜெல்லி பவுடர் வந்து கிறிஸ்டல்ஸ் நல்லாவே டிசால்வ் ஆகிறதுக்கு நம்ம இதை தொடர்ந்து ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த மிக்ஸ்சர் வந்து நம்ம அப்படியே நம்ம செட்டாக இருக்க மில்க் புடிங்கில் சேர்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது கொஞ்சம் கூல் டவுன் ஆன பிறகு நம்ம மில்க் புடிங்கில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மில்க் புடிங் நல்லா செட் ஆகிட்டு ஜெல்லி மிக்ஸ்சரும் கூல் ஆகிட்டு இப்போ நான் ஒரு சின்ன மெஷரிங் கப்பில் இந்த ஜெல்லி மிக்ஸ்சரை கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த மில்க் புடிங்க்கு மேலே ஊற்ற போகிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஜெல்லி புடிங். இன்னும் 1 ஹவரில் இந்த புடிங் ரெடி ஆயிரும். ஸோ இந்த ஜெல்லி மிக்சரை போட்ட உடனே திருப்பி நம்ம ஃப்ரிட்ஜில் இன்னொரு 1 ஹவர் வச்சா போதும். புடிங் நல்லா ஃபர்மாக நல்லா செட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி புடிங் நல்லாவே செட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை ட்ரேக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்லைஸ் பண்ணி அழகாக எடுக்கலாம் இதை. ஸோ உங்களுக்கு விருப்பமான சைஸுக்கு நீங்கள் இந்த 2 லேயர் புடிங்கை உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 லேயர் ஜெல்லி புடிங்கை வீட்டில் கட்டாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர்ஸில் கூட உங்களுக்கு இதை செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான ஒரு சிம்பிள் டெசர்ட் ரெசிபி தான் இது. கட்டாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.